வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்னைக்கு தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணை முக்கியமான அரசாணையாக பள்ளி ஆசிரியர்களிடையே கருதப்படுது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் டெட் எழுதணும் அப்படிங்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அடிப்படையில் மறு சீராய்வு மனு அரசாங்கம் போட்டிருக்கு. அதே சமயத்தில் சிறப்பு தகுதி தேர்வு ஆசிரியர்களுக்கான அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அரசாணையும் கொடுத்துருக்காங்க. இது ஆசிரியர்களிடையே அரசு பள்ளி ஆசிரியர்களிடையே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக கருதப்படுது. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஏன் இந்த சிறப்பு தகுதி தேர்வு கொடுக்குறாங்க அப்படின்னா, பள்ளிக்கல்வி இயக்குனர் தொடக்க கல்வி இயக்குநர்களினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆசிரியர்களுக்கு ப்ரமோஷன்ஸ்க்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக டெட்டை கொஞ்சம் சீக்கிரமாக நடத்தணும், அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் சிறப்பு தகுதி தேர்வு வைக்கப்படும் அப்படிங்கிற அரசாணை கொடுத்துருக்காங்க. அதற்குண்டான காலம் எத்தனை தடவை வைக்கிறாங்க, ஒரு சிறப்பு தகுதி தேர்வு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு எத்தனை தடவை வைக்கிறாங்க அப்படிங்கிறதும் அதற்குண்டான விளக்கங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு வைக்கிறதுக்குண்டான அரசாணை கொடுத்துருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா, உச்சநீதிமன்றம் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் 2 வருடத்திற்குள்ளே டெட்டு தேர்வு பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிறப்பு தகுதி தேர்வு வைக்கலாமா வேண்டாமான்னு யோசனையில் இருக்கிற பொழுது பள்ளிக்கல்வி இயக்குனர், ஸோ துணை இயக்குனர் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிறப்பு தகுதி தேர்வு வச்சு ஆசிரியர்களை கொடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக நடத்துங்க, அப்போ தான் ப்ரமோஷன்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு கோரிக்கை கொடுத்ததன் அடிப்படையில் ஸோ அதை பற்றி ஆராய்ந்து சரி சிறப்பு தகுதி தேர்வு வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த பேராகிராஃபில் இதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது முக்கியமாக பார்க்கக்கூடியது இதனுடைய என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த 5th பேராகிராஃபில் பார்க்கலாம். பள்ளி கல்வி மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர்களின் இதே தான் கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை ஏற்று தற்போது பணி புரிந்து வரும் ஆசிரியர்களுக்காக மட்டும் முறைப்படியான ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடன் இப்போ நார்மலாக நடத்தக்கூடிய அந்த தகுதி தேர்வுகளுடன் 2026ஆம் ஆண்டில் 3 தடவை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனவரி 2026, ஜூலை 2026, டிசம்பர் 2026 3 மாதங்களில் சிறப்பு தகுதி தேர்வு, சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு வைக்கிறாங்க. ஸோ நார்மலாக எழுதக்கூடிய அந்த டெட்டும் எழுதிக்கலாம், இந்த சிறப்பு தகுதி தேர்வுகளும் எழுதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அரசாணை. ஆசிரியர் தகுதி தேர்வு வாரிய தலைவர்களுடன் அனுமதி அளிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்து மேலும் 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளின் ஆய்வுக்கு பின் மீதமுள்ள தேர்ச்சி பெற வேண்டிய ஆசிரியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 2027ஆம் ஆண்டில் தேவைக்கேற்ப ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்தவும் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. ஸோ அன்னைக்கே பள்ளிக்கல்வி இயக்குனர் இந்த மாதிரி சிறப்பு தகுதி தேர்வு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை கொடுத்துருந்தாங்க. அந்த கோரிக்கையினுடைய பரிசீலனை பண்ணி தான் இந்த சிறப்பு தகுதி தேர்வு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு 3 தடவை, இந்த வருஷத்துக்கு 3 தடவை சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படும். அதுக்கடுத்து அடுத்த வருஷத்துக்கு உண்டான சிறப்பு தகுதி தேர்வு ஒரு எத்தனை டீச்சர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சிறப்பு தகுதி தேர்வு எழுதக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் டயட்டில் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயட்ல இருந்து பயிற்சி கொடுக்குறாங்க இந்த சிறப்பு தகுதி தேர்வுக்கு அப்படிங்கிறது, இது ஆன்லைன் மூலமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.